ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுத்துடணுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய மாநிலம். அப்ப அந்த கல்விக்கு ஒரு ஆப்பு. அன்னைக்கு அதிமுக பாஜக தப்பி தவறி வந்தா முதல்ல வைக்க வேண்டியது கல்வியில கை வைப்பான். கல்வி தானே, கல்வியை காவிமயமாக்குவோம், ராணுவத்தை தேசியமயமாக்குவோம் தானே முடிஞ்சு. கல்வி முடிஞ்சு, சிறு குறு தொழில் முடிஞ்சிருச்சு, சாதி மத பிரச்சனையை கிளப்புவான். திருப்பரங்குன்றம் மாதிரியான விஷயத்தை கிளப்புவான். இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50 வருஷமா உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு பூரா வட இந்திய மாணவர்களை கொண்டு இறக்குவான். தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் நீங்க இந்தியாவில் எங்க இருந்தாலும் சரி, தமிழ்நாடு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி இங்க தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரலாம்னு கொண்டு வருவான். ஏற்கனவே இருந்துச்சு, ஏற்கனவே இருந்ததுதான். அதிமுக ஆட்சி காலத்துல இருந்ததுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்ல ஒரு பாடம் எழுதினா தான் நீங்க வேலைக்கு வர முடியுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு அது ஓபிஎஸ் இபிஎஸ் மாறி கூட்டு சொல்லிட்டாங்க. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் தானே அதை மாத்தப்பட்டுச்சு. இல்லைன்னா இந்நேரம் நீங்க தலைமைச் செயலகத்துக்குள்ளே உங்களுக்கு மொழி தலைமைச் செயலகத்தை விடுங்க, உசிலம்பட்டிலையும் கும்மாப்பட்டிலையும் ஆண்டி வீட்டுல உட்காந்துருப்பான். யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அரசு ஊழியர் ஈபிலையும் வாட்டர் போர்ட்லயும். அதுவும் அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, இங்கிலீஷுக்கு பேச மாட்டான், தெரியவும் செய்யாது. அவனுக்கு இங்கிலீஷ்க்கு அவனுக்கு ஆகாது. இப்படி ஒரு நிலம் வந்திருக்கு. இது வந்திருக்கும். தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படும், சிறு குறு தொழில்கள் பறிக்கப்படும், தமிழ்நாட்டுடைய கல்வி பறிக்கப்படும். இங்க மாநில மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதி இன பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? உள்ள வர்றதுக்கு விஜயை வச்சு ஓட்ட பிரிக்கணும். விஜய் என்ன பண்றாரு? நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன், நான் வந்து ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து நீங்க வாக்களிங்க அப்படின்னு கேட்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க, எஃப்சிஆர்ஏன்னு ஒரு சட்டம். அதாவது கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணத்தை. ஆமா, நேத்து தானே. ஆமா, அது ஒரு பெரிய இஷ்யூ. பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்பே அந்த இது வில்சன் கூட அதிமுக எம்பி வில்சன் கூட சம்பந்தமா பேசியிருக்காரு. அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதுல உங்க நிலைப்பாடு என்னன்னா, எல்லாத்துக்கும் சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போடக்கூடிய நீங்க பிஎம் சார், சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு நான் தான் சார், விஜய் தான் சார், உங்கள் விஜயை தொட்டுட்டீங்க, சட்டத்தை நிறைவேற்றுங்க சார். அது இந்த கல்வி நிறுவனங்கள் வெளிநாட்டுல இருந்து வர பணத்தை முடக்கிறதுக்கான சதி தான். முடக்கிறது தான் சதி. ஏன்னா இங்க குறைந்த கட்டணத்துல ஒரு தரமான கல்வியை கிறிஸ்தவ மிஷினரி நிறுவனங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 150-250 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. கிராமப்புற மாணவர்கள் மத்தியில பெரிய அளவுல அந்த கல்வி. திருநெல்வேலியை ஆக்ஸ்போர்ட்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. திருநெல்வேலி, மதுரை எத்தனையோ காலேஜஸ், சென்ட் மேரிஸா இருக்கட்டும், அமெரிக்கன் காலேஜா இருக்கட்டும், எத்தனையோ விஷயம் சொல்லிட்டு போலாம். திருச்சி சென்ட் ஜோசப் எடுத்துங்க. ஏதாவது விளிம்பிலை மக்கள் இருக்கக்கூடிய மக்கள், இரண்டாம் கட்டம் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் அவங்க கல்வி கொடுக்குறாங்க. திருச்சி படித்தவர்களின் நகரம், திருநெல்வேலி டீப் சவுத்து. ஆனா அங்க படிப்புங்கிறது வேற லெவல்ல கொண்டு வந்திருக்கான். இப்ப அங்க வரக்கூடிய ஃபண்டை கட் பண்ணி அந்த கல்வி நிறுவனங்களை முடக்கக்கூடிய வேலை செய்யப்படுறான். இதுக்கு நீ கிறிஸ்தவர்னு சொல்லி அடாரம் பண்ணக்கூடிய நீ என்ன சொல்லுவ? நீ இந்த ஃபண்ட் ஏன் முடக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அது தேச விரோதமா வர பணம் அவங்க எடுத்தவனே அதாங்க சொல்லுவாங்க. எடுத்தவனே அவங்க பிராண்டே அங்கதான் வருவாங்க. நீ வந்து ஆன்டி இண்டியன் பணத்தை. பேர் வின்சென்ட், நீ தேச விரோதியா தான் இருப்ப.